திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். பொதுவாகவே கோடைக்காலம் வந்துவிட்டாலே அனைவரும் ஆவலுடன் காத்திருப்பது மாம்பழத்திற்காகத்தான். ஒவ்வொரு வயதினரும் இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்டு வருகிறார்கள். மாம்பழம் அதன் ஊட்டச்சத்து நன்மைகள் மற்றும் சுவைக்காக அறியப்பட்டாலும் அதன் இலைகள் பல நன்மையை வழங்குகிறது. காலங்காலமாக மா இலைகள் உணவுக்காகவும் மருந்துகளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மா இலைகளை எப்படி உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தலாம் என விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். மா இலையிலிருந்து சாறு எடுத்து தினமும் 20 மில்லி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கள். இது வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி வீக்கத்தை குறைப்பதன் மூலம் நச்சுத்தன்மையை நீக்க உதவுகிறது. மென்மையான மா இலைகளை 150 மில்லி தண்ணீரில் காய்ச்சி உணவுக்கு முன்னும் 1 முறை அல்லது 2 முறை குடிக்கவும். இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க உதவும். 20-25 மா இலைகளை எரித்து சாம்பலை எடுத்து சிறிது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து காயம் உள்ள இடத்தில் தடவலாம். புதிய மா இலைகளை ஒரு பேஸ்ட் செய்து அதை உச்சந்தலையில் மற்றும் முடிக்கு தடவவும். இது முடி உதிர்வை குறைக்க உதவுகிறது மற்றும் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துகிறது. 1-2 டீஸ்பூன் மாம்பழ இலைப்பொடியை 150 மில்லி தண்ணீரில் ஊற்றி இரவு முழுவதும் விடவும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர சிறுநீரகம் மற்றும் பித்தப்பையில் உள்ள கற்களை வெளியேற்றலாம். மா இலைகள் மற்றும் 2-3 மிளகுத்தூள் ஆகியவற்றிலிருந்து பேஸ்ட் செய்து உணவுக்கு முன் சாப்பிடுங்கள். இது வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கு நிவாரணம் பெற உதவுகிறது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.